டுடே ஒன் கேண்டில் ஸ்ட்ராட்டஜியில் நம்மளுடைய வால்யூம் டூல் எப்படி யூஸ் ஆகிருக்கு, நம்ம எங்கே என்ட்ரி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,000 சி அண்ட் பி ரெண்டு ஸ்ட்ரைக்குமே சூஸ் பண்ணியிருக்கோம். அதில் சிஇ சைடு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் இருந்து நல்ல ஹியூஜான பையர்ஸ் வந்திருக்காங்க, பிஇ சைடு வந்து ஹியூஜான செல்லர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து சிஇ சைடு என்ட்ரி எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதே சமயம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, 2 லைன், அதாவது ரெட் லைன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த சப்போர்ட் ரேஞ்ச் டச் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். டச் ஆகிட்டு நமக்கு ஒரு என்ட்ரிக்கான ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு டச் ஆன உடனே ஒரு இண்டிகேஷன்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, நமக்கு ஓவரால் ஹியூஜ் பையர்ஸு எகைன் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. இந்த கேண்டிலோட ஹை, இந்த கேண்டிலோட ஹை வந்து 163.50, லோ வந்து 141.35. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா என்ட்ரி அப்படிங்கிறதான் கண்டிஷன். ஸோ என்ட்ரி எடுத்துட்டோம். என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் எங்கே மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் தான் டார்கெட்டு. அசால்ட்டாக நம்ம டார்கெட் ரேஞ்ச் வந்துருச்சு. 220க்கு மேலே நல்லா மூவிங், 239 வரையுமே நல்லா மூவிங் கொடுத்தது. நம்ம என்ட்ரியை க்ளோஸ் பண்ணிட்டோம். நம்ம வால்யூம் இண்டிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் கரெக்டாக நம்மளோட ரேஞ்ச் டச் ஆச்சுன்னா அங்கே ஒரு வால்யூம் கிடச்சுன்னா கிளியரான என்ட்ரி டார்கெட் நமக்கு கிளியராக புக் ஆயிரும்.